எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006 2007 நம்ம கலைஞர் கருணாநிதி சார் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது இடஒதுக்கீடு, அதாவது இந்த பிற்படுத்தப்பட்டோருக்காக இடம் கொடுத்தாங்க. 2 ஏக்கர் நினைக்கிறேன், ஐ திங்க். அதில் எங்கள் ஏரியா சைடில் பிற்படுத்தப்பட்டோருக்காக மொத்தமாக இடம் ஒதுக்கீடு பண்ணது பார்த்திங்கன்னா 30 பேர்த்துக்கு இடம் ஒதுக்கீடு பண்ணாங்க. அதில் 6 பேர்த்துக்கு சக்ஸஸாக இடம் ஒதுக்கீடு பண்ணி லேண்ட் உழுதுட்ருக்காங்க. மற்ற 24 மெம்பர்ஸுக்கு ஆல்ரெடி அது கவர்மெண்ட்டோட இடம் இல்லையா. ஸோ அதில் ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமாக அதில் 50-60 வருஷமாவா இல்லை 40-50 வருஷமாக தெரில. பட் அவங்க ஆல்ரெடி உழுதுட்ருக்காங்க. ஸோ அந்த இடத்த எங்களுக்கு இதுதான் உங்களுக்குரிய இடம் அப்படின்னு சொன்னதுனால அது கேஸு போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ எங்களுக்குரியதுன்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துட்டாங்க. பட் அது எங்களுக்கு அந்த இடத்துக்குரியவங்க ஆல்ரெடி உழுதுட்ருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க தரமாட்டுறாங்க எங்களுக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் கவர்மெண்ட்டில் இது உங்களுக்குரியதுன்னு சொல்லிட்டு இடம் அளந்து விட்டுட்டாங்க. பட் இறங்குனா வெட்டுவோம் அப்படின்றாங்க அவங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ கவர்மெண்ட்டில் இதை என்ன ஏதுன்னு கண்காணித்து இதுக்கு ஒரு முடிவு எடுத்துருந்துருக்கணும். பட் இன்ன வரைக்கும் எடுக்கலை. ஸோ அதுக்கப்புறம் 2 ஆட்சி வந்துருச்சு. பட் இது வரைக்கும் இன்னுமே எதுவும் 2-3 ஆட்சி வந்தாச்சு. பட் இது வரைக்கும் எடுக்கலை. ஸோ இந்த பதிவு ஏதோ ஒரு முறையில் சார் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா 5 வாட்டி கோர்ட்டில் கேஸ் ஆகி 5 வாட்டி தீர்ப்பாகி அது அகைன் அப்பீல் ஆகிட்டுருக்கு. ஸோ எங்கள் வில்லேஜில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திரு ஸ்டாலின் சார் அவர்களை பார்க்குறதுக்கு 7 to 9 பேர் அங்கேருந்து பஸ் ஏறி வந்திருக்காங்க. சென்னையில் மனு கொடுத்துருக்காங்க. இன்னும் அதுக்கான எந்தவித ஒரு தீர்வும் தரல. ஸோ அதனால் அது கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்த்து அந்த இடத்த எங்களுக்குன்னு கொடுத்தீங்க இல்லையா, அந்த இடத்த எங்ககிட்டே கொஞ்சம் ஒப்படைச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா அது ப்ராசஸிங் இட்ஸ் கோயிங் ஆல்வேஸ். ஸோ அதனால் அதை எங்களுக்குன்னு கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சார். மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது இப்போ எங்களுக்கு நீடு சார். ஏன்னா ஆல்ரெடி எங்களுக்கும் கொடுத்துருக்கீங்க, அது கணக்காகவும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். பட் அது எங்களுக்கு வரல சார். அந்த இடத்துல நாங்கள் ஒழுகலை. ஸோ அதனால் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு இதில் உங்களுக்கு இந்த பதிவு வந்தது அப்படின்னா அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். எங்களோட ஏரியா பார்த்திங்க அப்படின்னா மருங்காபுரி தொகுதி, திருச்சி டிஸ்ட்ரிக் மருங்காபுரி தொகுதி. அதனால் நீங்கள் கொஞ்சம் அதை பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு உங்களோட இந்த ஆட்சி காலத்துலேயே அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துருங்க சார். அவங்கக்கிட்ட அந்த 24 மெம்பர்ஸ் இப்போ நீங்கள் லிஸ்ட்டில் 30 மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஆகிட்ருக்கோம். பட் அதில் 6 பேர் தான் சார் இது பண்ணிகிட்ருக்காங்க. 24 மெம்பர்ஸுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை சார். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க சார். தேங்க்யூ சார்.